ஒய்பிசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிமிஷா பிரியா, அதாவது கேரளாவை சேர்ந்த நர்ஸு ஏமனில் வந்து மரண தண்டனை எதிர்நோக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வழக்கின் நிலை தற்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நிமிஷா பிரியா, அந்த கேரளாவை சேர்ந்த நர்ஸ் வந்து ஏமனில் போயிட்டு ஒரு மர்டர் பண்ணிவிட்டு இப்போது மரண தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. ஸோ இந்த மர்டர் வந்து நம்மளுடைய இந்திய ஊடகங்களால் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, நிமிஷா பிரியா மேலே தப்பு இல்லை, அதாவது அவருடைய ஸ்பான்சர் அந்த தலால் அப்துல் மெஹதி அப்படிங்கிறது மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இந்திய ஊடகங்களில் வந்து இருக்குது. பட் நம்ம ஏமனில் போய் அவங்களுடைய டேட்டாஸை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. பிகாஸ் இப்போ நம்ம எதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஜெரோம் அப்படிங்கிற ஒரு சாமுவல் ஜெரோம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் கடலூர் மாவட்டத்தை வடவலூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரை சேர்ந்தவர். இப்போ அங்கே வந்து ஏவியேஷன் கவுன்சிலராக அங்கே இருக்கார். அப்போது அதாவது ஏமனில் அவர் தான் வந்து இந்த நிமிஷா பிரியாவுடைய வழக்கில் நிமிஷா பிரியா வெளியில் எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சியும் செஞ்சிட்ருக்காரு. அவரே கேஸை பக்கத்தில் இருந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேஸை பார்த்தவர். ஸோ அவரே வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர்னு சொல்லிட்டு தெளிவாக அவரே அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேயும் நமக்கு தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் சில சந்தேகங்களுமே அதில் எழுந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏமனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பெரிய டாக்டர்ஸ்லாம், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஏமனை பொறுத்தவரையும் நிறைய மக்கள் வந்து இந்தியாவில் தான் வந்து மருத்துவம் தேடி வராங்க. ஈவன் இப்போது துபாய், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து கூட நம்ம இந்தியாவில் வந்து தான் இப்போ மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட நீங்கள் ஒரு டாக்டர் இன்டர்வியூ வந்து ஒருத்தர் போட்டிருப்பார் யூடியூப்பில், நீங்கள் அதை பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்க பெரிய வசதிகள், மருத்துவ வசதிகள்லாம் கிடையாது. நிமிஷா பிரியா வந்து ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பித்து அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க வந்து ஒரு நர்ஸு. ஸோ ஒரு நர்ஸாக இவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கான மெடிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் டாக்டர் லெவலுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே எம்பிபிஎஸ் படிச்சுட்டுலாம் எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏமன்லலாம் அந்த அளவுலாம் அங்கே ஒரு பெரிய இது கிடையாது, ஸ்கோப்புங்கிறது அங்கே இருக்காது. ஸோ அப்போ இவங்களே தான் அங்கே எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் இல்லையா? அப்படி இருக்கப்போ இப்போது இவங்க வந்து இந்த கொலையில் ஒரு முக்கியமான காரணம் வந்து ஒன்று சொல்கிறாங்க. தெரியாமல் வந்து டோசேஜ் நான் வந்து அவருக்கு அதிகமாக கொடுத்துட்டேன், அதனால தான் வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இப்போ அவங்களுக்கு கோர்ட்டில் என்ன சந்தேகம்னா, அவங்க எதிர்த்தரப்பினருக்கு நிமிஷா பிரியா வந்து எல்லாத்தையுமே அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதாவது டாக்டர்லாம் அங்கே கிடையாது. ஸோ அவங்க லெவலுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து அந்த டோசேஜ் எவ்வளோ தரணும், எத்தனை எம்எல் கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தா வந்து அவங்களுக்கு வலி குறையும், எவ்வளோ கொடுத்தா அவங்க சுயநலத்தை இழப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா இது மாதிரி அவங்க நிறைய கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இதை ஒரு ப்ரீ பிளான்டு மர்டராக தான் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதை பூசி முழுகிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிடைக்கிற டேட்டாஸ்லாம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு மயக்க மருந்து நம்ம கொடுக்குறோம். மயக்க மருந்து கொடுத்த உடனே கண்டிப்பாக சுயநிலைவை அவர் இழந்துருவார். அப்படி இழந்தால் உடனே நம்ம அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்போம் இல்லையா? கொலை நடந்த இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலேயே நிறையா இருக்குது. ஏமனை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்லா தெரியும், அது நிறைய சண்டைகள் நடக்கிற இடம், வார் நடக்கிற இடம் இது. ஸோ அப்படி இருக்க ஹாஸ்பிட்டல் அங்கங்கே சின்ன சின்ன கிளினிக்ஸ் இருக்கும். ஏன் இவங்க வந்து அங்கே கூட்டு போகல, ஏன் அவரை வந்து இவங்க அறுத்து போட்டாங்க? அப்போவே வந்து அவங்க வெளியில் கூப்பிட்டு வந்திருந்தால் இது வந்து ஒரு மர்டராக இருந்திருக்காதுல்ல. ஸோ அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புனாங்க. இதுக்கு நிமிஷா பிரியா தரப்புக்கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு பதில் வராமல் வெறும் மௌனம் மட்டுமே பதிலாக இருந்ததுனால அவங்க வந்து இதை ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. பட் இந்த இந்திய ஊடகங்கள் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைமில். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஸோ மரண தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த மரண தண்டனை தள்ளி போச்சு. கடைசியாக வந்து ஜூலை 2025 16 வந்து மரண தண்டனை உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலுமே இந்த இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தலால் அப்துல் மெஹதி, அதாவது கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்திலேருந்து பெரிய எதிர்ப்புகள்லாம் எதுவுமே வரலை. கிட்டத்தட்ட சாமுவல் ஜெரோமை சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த சாமுவல் ஜெரோம் அப்படிங்கிறவர் அந்த குடும்பத்தோடு ரொம்ப அந்யோன்யமாக தான் இருந்திருக்காரு. என்ன எதுக்குன்னா மன்னிப்பு வாங்கிறதுக்கு. அதாவது அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு நபரை இழந்திருக்காங்க, அவருக்கு குழந்தை இருக்குது, அவருக்கு மனைவி இருக்குது, அவருக்கு அண்ணன் இருக்காங்க, அம்மா அப்பாலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பையனை பலி கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய கணவரை பலி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பசங்க அவங்களுடைய தந்தையை பலி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்பொழுது
அந்த சாமுவேல் ஜெரோம் இந்த நிமிஷா பிரியாவுடைய கேஸில் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கவர் அவங்க நிமிஷா பிரியாவோட அம்மாவுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஃபேமிலியோட ரொம்ப உறுதுணையாக தான் இருந்து அவங்கக்கிட்ட நான் எப்படியாவது மன்னிப்பு வாங்கணும், ஏன்னா எப்படியாவது நிமிஷா பிரியாவை வந்து நம்ம காப்பாற்றிடணும், ஒரு அந்நிய நாட்டில் நம்முடைய ரத்தம் சிந்தக்கூடாது அப்படிங்கிற நான் முறையில் நான் அவங்கள்ட்ட ரொம்ப அன்னோனியமாக இருந்து அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு ரொம்ப வருந்தி நான் அவங்ககிட்ட ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நாங்கள் இருந்துகிட்டு இருந்தேன். பட் இதுக்கு இடையில் இந்த இந்திய ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஆக்சுவலாக இது ஓப்பனாக சொல்லலை, பட் இதுதான் ஃபேக்ட்டு, என்னை பொறுத்தவரையும் இதுதான் ஃபேக்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் கிடையாது, நிமிஷா பிரியா மேலே எந்த தப்பும் கிடையாது. தலால் அப்துல் மஹதி தான் அவங்க நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு அவங்கள ஊருக்கு அனுப்பலை, அதனால தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவை வந்து எடுக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்திய ஊடகங்கள் வந்து தலால் அப்துல் மஹதியின் குடும்பத்து மேலே வந்து தலால் அப்துல் மஹதியின் மேலே வந்து பழி போட்டுட்டாங்க, நிமிஷா பிரியாவால் எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இந்திய ஊடகங்கள் திரும்ப 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 டிஆர்பியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம இந்திய ஊடகங்கள் நமக்கும் தெரியும், இன்னமுமே டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் தலால் அப்துல் மஹதியோட குடும்பத்தை வெளிப்படையாக பேச வச்சது. நாங்கள் நிச்சயமாக நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சது. ப்ளஸ் இந்த ஊடகங்களுக்கு இந்த பிளட் மணியை பற்றி ஒரு கான்செப்ட் வந்து சரியாக தெரியலை. இப்போது இந்த ஷரியா சட்டத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், பிளட் மணினா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜென்ரலாக இப்போது ஒரு கொலையை ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, ஓகே அந்த கொலையை வந்து அவங்கக்கிட்டேருந்து இப்போ கொலை பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க, ஓகே இப்போது அவங்க வந்து ஒரு டிமாண்ட் வைப்பாங்க நம்மக்கிட்ட, அதாவது இந்த கொலை செய்யப்பட்டாங்க தெரியுமா, அவங்க குடும்பத்துலேருந்து நம்மள்கிட்ட டிமாண்ட் வைப்பாங்க, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுங்க, எனக்கு ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வைப்பாங்க. நம்ம வந்து அந்த பணத்தை கொடுக்கணும், அப்படி கொடுத்துட்டா அவங்க மன்னிப்பு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் இந்த இந்திய ஊடகங்கள்கிட்ட இருக்குது. பட் பிளட் மணிங்கிறது அப்படி கிடையாது. பிளட் மணி அப்படிங்கிறது என்னென்னா அது வேறு, பிளட் மணிங்கிறதே ஒன்று கிடையாது, அதை தூக்கி போட்டுருங்க ஒரு ஓரமாக. சரியா சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டவர் இருக்காங்க, கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த கொலை செய்யப்பட்டவர் வந்து குடும்பத்துக்கிட்டேருந்து முதல்ல மன்னிப்பு வாங்கணும். அவங்க என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தில் வந்து மன்னிப்பு வாங்கணும். அந்த குடும்பம் வந்து இவங்களை முதல்ல மன்னிக்கணும், கொலை செய்யப்பட்டவரை மன்னித்து முதல்ல ஒரு கடிதம் தரணும். ஸோ அந்த கடிதத்தில் இவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க கைக்கு கிடச்ச உடனே தான் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மன்னிப்பு கடிதம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து அந்த இடத்துல பணம் வேணும், எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நான் பண்ண போகிறேன், நான் மன்னிப்பு தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, அது கிடையாது. ஓகேங்களா, அவங்க மன்னிப்பு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஓகே மன்னிப்பு கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஃபேமிலிக்கு நாங்கள் இந்த உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அதுக்கப்புறம் பணம் கொடுப்பாங்க. அவங்க பணத்தை டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் பணத்தை டிமாண்ட் பண்ணுற ஃபேமிலியும் இருக்குது, அந்த மாதிரியும் நடந்திருக்கு. நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு மன்னிப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நடந்திருக்கு. பட் பிளட் மணிங்கிற கான்செப்ட் வந்து இப்படி தான், முதல்ல மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்குறது தான் வந்து அந்த ஷரியா சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைனா பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து அவங்க வந்து திரும்ப இவங்களை கொலை பண்ணிக்கலாம். அதுதான் அந்த மரண தண்டனையாக நிறைவேற்றப்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இந்திய ஊடகங்கள் பரப்புனதுனால தான் இப்போ நிமிஷா பிரியா கூடிய விரைவில் வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணுங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த இந்திய மக்களுடைய அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இன்னமுமே சரி, பட் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, இன்னமுமே அவங்களுடைய ஃபேமிலி வந்து கடுமையாக எதிர்க்கிறதாகவும், நாங்கள் மன்னிப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் தான் இன்னுமே அவங்க இருக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கிது. அவங்க மனசு இன்னுமே இறங்கலங்க மாதிரி தான் தெரியுது. பட் ஏதோ ஒரு நல்லது நடந்து நிச்சயமாக அவங்க வெளியில் வந்தால் அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க அம்மாவாக ஒரு கடமையை அவங்க வந்து நம்ம இந்தியாவில் செய்யலாம். பார்ப்போம் நம்ம எப்படி நடக்குது அப்படிங்கிறத. பட் நம்ம இந்த இந்திய ஊடகங்கள் வந்து ஒரு ப்ரீ பிளான்டு மர்டரை நம்ம தவறே இல்லாத மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சைடு வந்து அவங்களுடைய ஒரு உயிரை அவங்க இழந்திருக்காங்க, நமக்கு நிச்சயமாக அதுக்கு மதிப்பளிக்கணும். ஆனால் இறந்து வரையும் நம்ம வந்து ஃபுல்லாக அவர் ரொம்ப நல்லவர்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அவர் மேலேயும் தப்பு இருக்குது, நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து அவர் மேலே வந்து நிமிஷா பிரியா முன்னாடியே கேஸ் கொடுத்து அவர் ஜெயிலெலாம் போயிட்டு திரும்பவும் வெளில வந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த இந்த மோதல் தான் இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. பட் நிமிஷா பிரியா கைது பண்ணி இப்போது இந்த நிலைமையில் இருக்காங்க. நிச்சயமாக மீண்டு வருவாங்க நம்ம நம்புவோம்.